Welcome to Sai Jey Learning Space. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி சாப்டர். டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயங்களோட சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த லெசன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போர்டில் டீச் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். நம்ம டெய்லி லைஃப்பில் வாக்கிங், ரன்னிங், பைக் ரைடிங், பஸ் ஸ்டாப்பிங், ராக்கெட் லான்ச்சு, இதில் எல்லாத்துக்கும் ஃபிசிக்ஸ் ரூல்ஸ் ஒர்க் ஆகுது. அந்த ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சயின்டிஸ்ட் நியூட்டன் 3 இம்பார்ட்டன்ட் லாஸ் கொடுத்துருக்காரு. அதை தான் நியூட்டன் லாஸ் மோஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு மோஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு மோஷன்னா என்னென்னு பார்க்கலாம். டெஃபனேஷன்ஸு ஆல்ரெடி உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவனிங்க. டெஃபினேஷன்ஸ்: ஒரு ஆப்ஜெக்ட் டைமுக்கு தன்னோட பொசிஷனை சேஞ்ச் பண்ண அதை மோஷன்னு ஒரு ஆப்ஜெக்டை டைமுக்கு தன்னோட பொசிஷன் சேஞ்ச் பண்ண அதை மோஷன்னு சொல்லலாம். ஈஸியாக சொன்னால் மூவ் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், கார் மூவ் ஆகுறது, ஃபேன் ரொட்டேட் ஆகுறது, ரன்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் மோஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ்னால் புஷ் இல்லை புல். நிறைய பேர்த்துக்கு புஷ் ஆர் புல்லே ஒரு கொலாப்ஸாக இருக்கும். ஓகேவா? ஃபோர்ஸ் கொடுக்குறது புஷ் இல்லை புல் தான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், டோரை புஷ் பண்ணுறது, ரோப்பை புல் பண்ணுறது. டோரை புஷ் பண்ணுவாங்களே, ஸோ இட்ஸ் கால்டு புஷ். ரோப்பை புல் பண்ணுவாங்கல்ல, புல். ஓகேவா? ஃபோர்ஸோட எஃபெக்ட்ஸ் என்னென்னா, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இது என்னென்னா, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், ஸ்டாப் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும், directions change ஆகும், shape change ஆகும். So it's called as also items as force. Okay? இனர்ஷியானா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட கரண்ட் ஸ்டேட்டை மாற்ற விரும்பாமல் இருக்கிறது தான் இனர்ஷியா. சிம்பிளாக சொன்னால் சேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பஸ் சடனாக பிரேக் போட்டால் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஒய்? பாடி ஆல்ரெடி மோஷனில் இருந்துச்சு, சடனாக ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அதை தான் இனர்ஷியா சொல்லலாம். பாடி என்னது, ஆல்ரெடி மோஷனில் இருந்துச்சு, அதை ஸ்டாப் அக்செப்ட் பண்ண முடியல. ஓகேவா? மோஷனாக நான் என்ன சொன்னேன்? மூவ் ஆகுறது. ஸோ இங்கே என்னது, மோஷன்லாம் இனர்ஷியாவில் மூவ் ஆகுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்ஸ். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா, ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டேபிள் மேலே புக்கு என்ன இருக்கா, ஸோ அது மேலே தான் இருக்குது. நம்ம அதை எடுத்து வச்சா தான் அது கீழே இருக்கும். ஸோ அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன்ஸ், மூவிங் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரன்னிங் பஸ் சடன் ஸ்டாப். எப்படி சொல்கிறது, நம்ம பஸ் போயிட்டு இருக்கும்போது ஸ்டாப். ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்ஸ் சேஞ்சாக ஆப்ஜெக்ட் ரெசிஸ்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், டேர்னிங் கார் இல்லை நம்ம சைடில் லீன் ஆகும். டேர்னிங் கார் நம்ம சைடில் என்னாகும், லீன் ஆகும். ஸோ இதுதான் டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டில் ரெஸ்ட்டில் இருக்கும், மோஷனில் இருக்க ஆப்ஜெக்ட்டு சேம் மோஷனில் இருக்கும். இதுதான் இந்த லா ஆஃப் இனர்ஷியாவும் சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்க, இதை லா ஆஃப் இனர்ஷியாவும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேபிள் மேலே இருக்க புக்கு தனியாக மூவ் ஆகுது, யாராவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் அது மூவ் ஆகும். ஸோ இதை தான் என்னது, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை என்ன சொல்கிறாங்க, லா ஆஃப் இனர்ஷியாவும் சொல்கிறாங்க. நம்ம இனர்ஷியாவில் படித்தது தான் இதில் ஃபர்ஸ்ட் லா கனெக்ட் ஆகிருக்கு. மொமெண்டம் டெஃபினேஷன்ஸ் அப்படின்னா, ஆப்ஜெக்டோட குவான்டிட்டி ஆஃப் மோஷன் தான் மொமெண்டம். ஃபார்முலா P = mv. வேறு Pனா மொமெண்டம், Mனா மாஸ் அண்ட் வெலோசிட்டி, Vனா வெலோசிட்டி. ஓகே? நெக்ஸ்ட்டு நியூட்டன் தேர்ட் லா. எவ்ரி ஆக்ஷனுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? எவ்ரி ஆக்ஷன்ஸ்க்கும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ராக்கெட் லான்ச். இப்போ ராக்கெட் கீழே கேஸ் ரிலீஸ் பண்ணும், ராக்கெட் மேலே அது போகும். ஸோ இதுதான் என்ன ஒரு ஆக்ஷனுக்கும் இது ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். மாஸ்னால் என்ன, வெயிட்னா என்ன? இப்போ மாஸ் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர்.
குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், யூனிட் வந்து கேஜி கன்சிடர், ஸ்கேலர், கான்ஸ்டன்ட். இப்போ பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இப்போ வெயிட் அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸ், யூனிட் ஈக்குவல் டு நியூட்டன், வெக்டார், கிராவிட்டி டிபெண்ட் பண்ணணும். ஸ்ப்ரிங் பேலன்ஸாக யூஸ் பண்ணணும். ஸோ இஸ் கால்டு வெயிட். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் மாஸ் அண்டு வெயிட். ஓகே, இனர்ஷியா வந்து டீச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லா ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் மொமெண்டம். கொலிஷன்ஸ் அப்புறம் இருக்கிற டோட்டல் மொமெண்டம் இது தான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் மொமெண்டம்னு சொல்கிறாங்க. ஃபார்முலா வந்து m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus m2 v2, where m1 m2 equal to mass. M means considered by masses. u1 u2 equal to initial velocity. v1 v2 equal to final velocity. Okay, next 3 mark questions. I explain Newton's second law, drive F equal to F mv. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, see this. ஆல்ரெடி நான் நியூட்டன் செகண்ட் லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன் கேளுங்க. நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் மோர் ஃபோர்ஸ் கொடுத்து ஆப்ஜெக்ட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் தான் நியூட்டன் செகண்ட் லா. ஃபார்முலா வந்து எஃப் ஈக்குவல் டு எம்வி. எஃப்னா ஃபோர்ஸ், எம்னா மாஸ், ஏனா அக்லரேஷன். இதில் ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எம்டி ட்ராலி ஈஸியாக புஷ் பண்ணலாம். ஹெவி ட்ராலியை புஷ் பண்ணால் மோர் ஃபோர்ஸ் வேணும்ல. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, நியூட்டன் செகண்ட் லான்னு கன்சிடர் பண்ணாங்க. இதுக்கு என்ன இதாகுது, மாஸ் தான் அதிகம் தேவைப்படுது. ஸோ இஸ் கால்டு நியூட்டன் செகண்ட் லா. ஒன் லைனில் சொன்னால் மோர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் அக்லரேஷன்ஸ். நெக்ஸ்ட் டெரைவ் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. இப்போது ஈஸி டெரிவேஷன் நான் சொல்கிறேன். நியூட்டன் செகண்ட் லாவை படி, ஓகேவா? இப்போ எஃப் டெல் பி அட் டெல் டி momentum p equal to mv. so del p equal to m del v substitute பண்ணினா இப்படி வரும், ஓகேவா? therefore equal to mv. இதை வந்து நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறது தான். ஃபைனல் ரிசல்ட் வந்து f is equal to m a. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் நியூட்டன் லா வித் எக்ஸாம்பிள். நான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா சொல்லிட்டேன், செகண்ட் லா சொல்லிட்டேன், தேர்ட் லா சொல்லிட்டேன். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகாது. எக்ஸாம்பிள், டேபிள் மேலே புக் தனியாக மூவ் ஆகாது. என்னது சொன்னாங்க, ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது. செகண்ட் லா வந்து மோர் ஃபோர்ஸ் கொடுத்தா மோர் அக்லரேஷன்ஸ் கிடைக்கும். ஃபார்முலா வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. F means force, M is mass, A means accelerations. Examples, trolley push பண்ண accelerate ஆகும். Third law, every actionsக்கு to equal opposite reaction. என்ன ஒரு ஆக்ஷன்ஸ்க்கு அதுக்கு என்னது ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், ஜம்ப் பண்ணும்போது கிரவுண்ட் நம்ம ஃபார்வர்ட் புஷ் பண்ணதில்ல. ஸோ இதான் என்ன ஒரு ஆக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன்ஸ் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் மொமெண்டம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைனா total momentum before collisions. இப்போ total momentum after collisions. இப்போ ஃபார்முலா வந்து my plus m2u2 equal to myvi plus m2v2. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ 2 build balls காலிட் ஆகும், ஓகேவா? வெலோசிட்டி சேஞ்ச் ஆகும், பட் டோட்டல் மொமெண்டம் சேமாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒன் லைனில் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும் பாருங்கள். பிஃபோர் கொலிஷன்ஸ் மூமெண்ட் வந்து ஆஃப்டர் கொலிஷன்ஸ் மூமெண்ட் ஆகும். அது வந்து ஈக்குவலாக ஆஃப்டர் கொலிஷன்ஸ் மூமெண்ட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ஈஸியாக பார்த்தோம். இப்போ உங்களுக்கு நியூட்டன்ஸ் 3 லா, எஃப் இஸ்இக்குவல் எம்ஏ, டெரிவேஷன்ஸ், மொமெண்டம், கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் மொமெண்டம் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன்ஸ். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ வித் another easy explanations. Until then, this is Sai Jey Learning Space. Thank you for watching.